நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல மாணவர்களுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்ல குளறுபடி ஏற்பட்டிருக்கதா பெற்றோர்களும் மாணவர்களும் புகார் கொடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எழுதிக்கு வந்தவங்களே இந்த பிரச்சனை இதுல இருந்து தெரியுதா நீட்டையா நாங்க வேணாம்னு வெறுக்கிறோம்ட்டு? நீட்டை ஆதரிச்ச பெருமக்கள்கிட்ட தான் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன். போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் வச்சு எழுதுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்னன்னு சொல்லு. ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற? ஒரு தேர்வை கூட உன் மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால். வட இந்தியாவிலலாம் எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்கத்தை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்திக்குள்ளே விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிற நீங்கள். இவிஎம் எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரித்து போடுறீங்க. எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்? என்ன மனநிலையில் நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க எங்களை? இப்படி ஒரு கேள்வியை எழுப்போமே நீங்கள். நான் நீட்டில் நாங்கள் 2 பேரும் தேர்ச்சி பண்ணிட்டு வந்துடுறோம் மாணவர்கள். இப்போ இதில் நீங்கள் எப்படி தரம் வைக்கிறீங்க? 1200க்கு 1199 மதிப்பெண் என் தம்பி வாங்கியிருக்கிறாரு. நான் 800 வாங்கி எல்லையில் தான் தேர்ச்சி விட்டுருக்கேன், பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் நீட்டில் தேர்ச்சி விட்டுறேன், இவர் நீட்டில் தோற்றுறாரு. அப்போ இவர் தகுதியற்ற மாணவர்ன்றீங்க மருத்துவம் படிக்க. இப்போ நீங்கள் இந்த +2 மதிப்பெண் எதுக்கு? அப்போ தூக்கிடுங்க. நேரடியாக நீட்டுக்கான கோச்சிங்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. எதுக்கு +2 மதிப்பெண்? எதுக்கு? அது தேவையில்லை. இல்லை அப்படியே நான் தேர்ச்சி பெற்று வந்தால் எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னா அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். பாடத்திட்டத்தில் தான் மாறுதல் இருக்கா? இல்லை, அதே பழைய சிலபஸ் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடத்திட்டம், அப்புறம் எப்படி தரமான மருத்துவம் கிடைக்கும் வரும்? தரமான மருத்துவரை நீ எப்படி உருவாக்குவ? நீட்டியே தனியார் மூலம் நடத்துகிறாங்க, அதை யாராவது கேட்குறீங்களா? அது அமெரிக்க நிறுவனம் ஏன் நடத்துது? தனியார் ஏன் நடத்துது? பரீட்சை நடத்துகிறதும் அமெரிக்க நிறுவனம், கோச்சிங் சென்டரும் தனியார் நிறுவனம். அது கேட்கணும்ல. நீ இப்போ பயன்படுத்துகிற இவிஎம் எந்திரத்தை தயாரிக்கிறவனு ஜப்பானில் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற தனியார் நிறுவனம். யார் அது சொல்லுங்கள்? நீங்கள் எது ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, தேர்தலை நீங்கள் நடத்துவீங்க, அந்த எந்திரத்தை அவன் தயாரித்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்களே பார்க்குறீங்க, ஒரு வலையொலியில் வருது, பெட்டியை திறந்து ஓட்ட பூரா எடுத்து பைக்கில் ஓட்டு போயிட்டு இருக்காங்க. போர் அவனோட செய்வோம், அதை விற்கிற விமானத்தை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.